எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவேந்தல் 15வது ஆண்டாக கடைபிடிக்கப்படவுள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மையப்படுத்தப்பட வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் புனித தெரேசா தேவாலயம் ஒன்றில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலை தொடர்ந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, இந்த கலந்துரையாடலில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15வது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மயப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர். மக்கள் தமக்கு எவ்வாறான வாழ்க்கை தேவை, அதற்கு எவ்வாறான சமூக பொருளாதார அரசியல் ஏற்பாடுகள் தேவை என்பதை தாமே சிந்தித்து அதற்காக குரல் கொடுத்து செயற்படும் காலம் வந்துவிட்டது. மக்களுக்கு விரோதமாக செயற்படும் அரசுகள், பெரும் வணிக நிறுவனங்கள், கட்சிகள், அமைப்புகளின் பிரச்சாரங்களில் இருந்தும் மூளைச்சலவை செய்யப்படுவதில் இருந்தும் தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் உணர்கிறார்கள். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் 15வது ஆண்டாக நினைவு கூறப்படவிருக்கிறது. இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமானது. இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவலாக செய்ய வேண்டும். இந்த நினைவேந்தல் மூலம் மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும். காசாவின் தற்போது இன்னுமொரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவலம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை மனதிலே கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஒரு இடத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்தி வைக்காமல் பரந்த அளவில் எல்லோரும் இயல்பாக நினைவேந்தலை கடைபிடிக்குமாறும் அழைப்பு விடுக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலப்பகுதியில் கடந்த காலங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிரும் வழக்கம் இருந்து வருகிறது. இதனை கிராம மட்டங்களுக்கு பரவலாக்கி வீடுகள் தோறும் பிடியரிசி சேகரித்து கிராமமாக ஒன்று கூடி முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாட்டை முன்னெடுப்பதன் மூலம் மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒரு நீடித்த நினைவேந்தலாக, ஒரு இன அழிப்பின் நினைவேந்தலாக எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை கிராம மட்ட பொது அமைப்புகள் தீர்மானித்து முன்னெடுக்க வேண்டும். அத்துடன் இளையோர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர்.